யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எல்லாரும் ஏகோபித்து இணைந்து நாம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வழிகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் யோசுவாவுக்கு வெற்றி அடைவதற்கு இந்த புஸ்தகம், இந்த தேவனுடைய வார்த்தை அடங்கிய பரிசுத்த வேத புஸ்தகம் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ அவசியமானது என்பதை இங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இந்த வெற்றியை குறித்து நமக்கு சொல்லும்போது, இந்த வெற்றி நீ உன் வழியை வாய்க்க பண்ணி நீ புத்திமானாக இருக்க, எல்லாவற்றிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஐடியா தேவனிடத்துலேருந்து வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னை எதற்காக வச்சிருக்கிறாருன்னா, தேவன் கொடுக்க விரும்புகிற ஒவ்வொரு வெற்றியையும் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அனுபவித்து வாழ்வதற்காக கர்த்தர் என்னை இங்கே வச்சிருக்கிறார். இன்னும் உயிர் கொடுத்து வச்சிருக்கிறார், இன்னும் வாழும்படி கிருபைகளை கர்த்தர் அதிகமாக எனக்கு கொடுக்கிறார் பாருங்க. எதுக்கு? இந்த வேதத்தின் உள்ள எல்லா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெற்றிகளெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்காக ஆண்டவர் இந்த புஸ்தகத்தை என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு புஸ்தகமாக, என்னுடைய வாழ்க்கை நல்லா ஆகுவதற்கு, நான் இன்னும் நல்லா ஆகுவதற்கு, இன்னும் கர்த்தருக்கு மகிமையாய் நான் காரியங்களை செய்ய, அவருடைய நோக்கத்தை அறிந்து செயல்பட இந்த தேவனுடைய வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்போ இந்த வேத புஸ்தகம் தான் என்னை ஒவ்வொரு நாளும் வெற்றி உள்ள மனுஷனாய் மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? உங்கள் வேத புஸ்தகத்தை கையில் உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். இந்த வேத புஸ்தகம் தான் என்னை வெற்றி உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றுகிறது. இந்த வேத புஸ்தகத்தை சொல்லுங்க வாயத்திறந்து, இந்த வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானிக்கிறேன். இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கிறேன். இது என் வாயை விட்டு பிரியாமல் இருக்கிறது. என்னுடைய கையின் பிரயாசங்கள், எனக்கு வேண்டிய அறிவு, எனக்கு வேண்டிய ஞானம், எனக்கு வேண்டிய எல்லா ஆலோசனையும் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறதினாலே நான் கீழாகாமல் மேலாவேன், நான் வாளாகாமல். அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார் பாருங்க. எப்படி மேலாகிறது, எப்படி வாழ்க்கையை நல்லா ஆக்குறது, இது எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து வாழ்வதற்காக தேவன் இந்த புஸ்தகத்தில் தான் எல்லா வெற்றியையும் கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை தேவன் நமக்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருப்பதுக்கு போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன், எப்படி ஆண்டவர் நமக்குள்ள வெற்றி அடைவதற்கான எல்லா ஆற்றலையும் முழுமையான விதத்தில் எடுத்து உபயோகப்படுத்த தேவன் விரும்புகிறார். அதை எப்படி உபயோகப்படுத்துகிறார், நமக்குள்ள வைத்திருக்கிற ஆற்றலை எப்படி உபயோகப்படுத்த முடியும், 6 கோட்பாடுகளை உங்களுக்கு காண்பித்தேன். இன்னைக்கு பாருங்க, ஒரு வசனத்தை வைத்து இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்திக்கு வாங்க. 2 தீமோத்தியு 4ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிக்கும் போது இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது.
பவுல் என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிப்போமா இணைந்து? ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. பயந்துராதீங்க இந்த வசனத்தை வாசித்த உடனே ஐயோ முடிஞ்சிச்சு போலகுது, அப்படி இல்லை. இங்க பரிசுத்த பவுல் சொல்லும் போது இந்த பரிசுத்த பவுல் யார் அப்படின்றத கவனிச்சிங்கன்னா, இந்த புதிய ஏற்பாட்டு நிருபத்தில், இந்த புதிய ஏற்பாட்டு வேத புஸ்தகம் இருக்கு பாருங்க, அதில் அந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் மிகப்பெரிய ஒரு பிரசங்கி யாரோ வரும். எங்கெல்லாம் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறாரோ, நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, இருள் இருக்கிறவர்கள் எல்லாரையும் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருகிறார். இவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்கிற ஒரு தேவ மனுஷன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொல்றாங்க, எபேசு பட்டணத்தில் இருந்த ஒரு ஸ்டேடியம்ல அவர் பிரசங்கம் பண்றாராம். அந்த ஸ்டேடியம் கொள்ளலையும் அவ்வளோ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். இவ்வளவு மாபெரும் காரியங்களை செய்தவர். எங்கெல்லாம் போனாரோ, இந்த டயானா ஸ்டாச்சு விற்கிறவங்கலாம் அந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா பொச்சலைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசுவே ஆண்டவர் என்று இந்த இயேசு கிறிஸ்துவின் பின்னே வருகிறார்கள். இப்படிப்பட்ட விதத்துல ஆண்டவர் இந்த பவுலை அவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தின இந்த பவுல் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் உன்னை அறிந்து கொண்டேன், உன்னை கற்றுக்கொள்கிறேன். அது என்னன்னா, இப்பொழுதே என்னை பானபலியா நான் வார்க்கப்பட்டு போக வேண்டும் என்பது ரொம்ப அவசியம். அப்படின்னா என்ன சொல்றாரு, என் வாழ்க்கை ஒரு கப்பு மாதிரின்றாரு. இந்த கப்பை ஆண்டவர் நிரப்பி அனுப்புறாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட உடனே, இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க என் வாழ்க்கை என்னும் கப்பை அவர் நிரப்புறார். காலியா இருக்க முடியாது. நல்லா கவனிக்கணும் நீங்க. இந்த வசனத்தை நான் தியானிக்கிறேன், இந்த வசனத்தினால எனக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார், நான் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுறாரு, நான் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய காரியமா என் வாழ்க்கையை மாத்துறாருன்னா, இங்க பவுல் தன்னை பார்க்கிறாரு. இவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்ய முடிஞ்சது காரணம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புறாரு. நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு பவுல் சொல்றாரு, என் நிரம்பின பாத்திரத்தை நான் ஒவ்வொரு இடத்திலும் வார்க்கப்படுகிற, அப்படின்னா என் கப்புல இருந்து அது பலருக்கு, பலருடைய வாழ்க்கைக்கு, பல தேசத்துக்கு, பல பட்டணங்களுக்கு. அதான் பவுல் எந்த பட்டணத்துக்கு போனா அந்த பட்டணத்தை தலைகீழாக மாற்றுகிறார், தேசத்தை தலைகீழாக மாற்றுகிறார். யாரை வைத்து? அவருக்குள் இருக்கிற இயேசுவை தன் வாயினாலே பிரசங்கிக்கும் போது அவருடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை இப்பொழுது பானபலியாய் வார்க்கிறதினாலே மொண்டு மொண்டு வார்த்து கொடுக்கிறார். அவருடைய பாத்திரத்தை காலி பண்றார். ஏன் காலி பண்றாருன்னா, அப்படி பாத்திரத்தை நிரப்பின ஒரு கர்த்தர் அவருக்குள்ள இருக்கிறத உணர்ந்து, அதை எங்கெங்கெல்லாம் நான் என்ன பானபலியா வார்க்கணுமோ, எங்கெங்கெல்லாம் என் கப்பை நான் யூஸ் பண்ணி போர் பண்ணணுமோ, ஊத்தணுமோ, அங்கெல்லாம் ஊத்த, அங்கெல்லாம் போர் பண்ண, பானபலியாய் வார்க்க. என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். நான் சிறு பையனா இருந்த போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை எனக்குள்ள வச்சிருந்தார். என்ன அவருடைய வார்த்தையை, வசனத்தை பிரசங்கிக்கிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராய் இருக்கும்படி அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் எனக்குள்ள, என் வாழ்க்கை என்னும் பாத்திரத்துக்குள்ள நான் சிறு பையனா இருக்கும் போதே வச்சு நிரப்பினார். அதை கண்டுபிடிக்க ஒரு காலம் வந்தது. அதை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். கர்த்தருடைய அழைப்பை நான் புரிந்து கொண்டேன். அந்த தேவ அழைப்பை புரிந்து கொண்ட நாள்ல இருந்து எனக்குள்ள கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிற காரியங்களை எடுத்து வார்க்க கர்த்தர் என்ன ஒவ்வொரு நாளும் நடத்துறாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்க வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை பானபலியா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிற சொப்பனங்கள், தரிசனங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்க வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை நிரப்புது.
நிரப்புறது மாத்திரமல்ல, உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உண்டாக்குற. இந்த வசனத்தை கேட்க கேட்க தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிற ஆற்றல்கள் எல்லாம் எனக்குள்ள அப்படியே தேங்கி கிடக்கிறதல்ல, பாத்திரம் காலியா இருந்தா அந்த ஆற்றலை கண்டுபிடிக்க உதவி செய்யறார். அதை எப்படி உபயோகப்படுத்தணும் கற்றுக் கொடுக்கிறார். அதை எங்கெங்க யூஸ் பண்ணணும் கற்றுக் கொடுக்கிறார். குறைந்து போகாதபடிக்கு என் வாழ்க்கையினும் பாத்திரத்துக்குள்ள அந்த ஆற்றலையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் நிரம்ப நிரம்ப நிரம்பி வழிய கூடிய விதத்துல கர்த்தர் வைத்திருக்க. அதுதான் பவுல் சொல்றாரு. அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு இப்பொழுது, அந்த வார்த்தை வருது பாருங்க, 6ஆம் வசனம் சொல்றாரு, நான் இப்பொழுதே. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. அந்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நான் இப்பொழுது வார்க்கிறனா பான பலியா என் வாழ்க்கையினும் கத்த நிரப்புறாரே. எனக்குள்ள சில ஆற்றல்களையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் கத்தர் வச்சிருக்கிறாரே. என்ன கத்தர் பான பலியாய் வார்க்க போர் பண்ணணும்னு விரும்புறாரே. நீங்க கவனிச்சு பாருங்க, வாழ்க்கைன்னும் பாத்திரம் போது இந்த பாத்திரத்துக்குள்ள நிறைய அதிசயம். ஒரு டம்ளர் இருக்குன்னு வைங்க, ஒரு டம்ளருக்குள்ள ஒரு கப்புக்குள்ள நிறைய அமேசிங்கான காரியங்கள் இருக்கும். உள்ள நிறைய விஷயங்களை இன்னும் அன்டேப் பண்ணாம, இன்னும் உபயோகப்படுத்தாம, இன்னும் அதை பயன்படுத்தாம ஏராளமான நிறைய காரியங்களை இந்த கப்புக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும் பாருங்க. அந்த கப்பை திறந்து அதை கொஞ்சம் மொண்டு அதை கொஞ்சம் சாட்சி நீங்க பானபலியா வார்க்கும் போது நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற கிரியைகளை நீங்க காண ஆரம்பிக்க முடியும். அதான் இங்க சொல்ற, அதை தான் பொருள்படுத்துறார் பாருங்க. ஒரு ஒரு சிறு பையன் ஸ்கூலுக்கு போறானா, எதுக்கு போறான்? படிக்கிறதுக்கு போறான். படிக்க போறவனுக்கு வெறும் இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத மாத்திரம் அவனுக்கு ஃபீட் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில அவனுக்குள்ள கடவுள் என்ன ஆற்றலை வச்சிருக்கிறார், என்ன கிருபைகளை வச்சிருக்கிறார், எவ்விதமா அவனை கர்த்தர் பயன்படுத்த விரும்புறாரு. நம்ம ஊர்ல தான் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு மாணவனை எடுத்தா அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிடணும். பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதெல்லாம் எப்படியாவது அவன் கரைச்சி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை போட்டு திணிக்கிறாங்க. சிலபஸை போட்டு என்ன பண்ணுறாங்க, திணிக்கிறாங்க. ஆனால் மேற்கத்திய நாட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க, இந்த மாண்டசரி ஸ்டடி மெத்தட்னு சொல்கிறாங்க. அந்த மாண்டசரி ஸ்டடி மெத்தடில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கே அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாதான். முதல் கிரேடு வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாணவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை டிசிப்ளின் ஆக்கி கொள்ளணும்ன்ற அந்த காரியத்தை தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா. பாடலாம் எடுக்கிறது இல்லையா. நீங்க கவனிச்சு பாருங்க. அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, மேற்கத்திய நாட்டில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பல காரியங்களை செய்யறதுக்கு பல பொருளை உபயோகப்படுத்துவாங்க. உபயோகப்படுத்தி முடிச்ச உடனே அப்படியே போட்டுட்டு போயிட மாட்டாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, உடனே என்ன செய்வாங்கன்னா அதை திருப்பியும் கிளீன் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு போவாங்க. நான் சமீப நாட்களில் ஒரு சில பிள்ளைகளை நான் சந்தித்தேன் பாருங்க. அவங்க அந்த மேற்கட்டி நாட்டிலிருந்து படித்த பிள்ளைங்க, அவங்க வெக்கேஷனுக்காக வந்திருந்தாங்க. அப்போ மீட் பண்ண பாருங்க, விளையாடினாங்க. எல்லா பொருளையும் போட்டு அந்த லெகோன்றாங்க பாருங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க லெகோ தான் ரொம்ப அதிகமாக விளையாடுறாங்க. அது உள்ள குட்டி குட்டி பீஸாக இருக்கும், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பீசஸ் இருக்கும். அதை எடுத்து உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் களைச்சி போட்டுட்டு கடைசியாக தூக்கி திருப்பியும் பேக் பண்ணி வைக்கணும் பாருங்க. அதில் நான் கவனித்த ஒரு காரியம், அந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடினாங்க, எல்லாம் அப்புறம் திருப்பியும் களைச்சி போட்டுட்டு திருப்பியும் அழகாக எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு இருக்க வேண்டிய இடத்துல வச்சாங்க. அப்போ அவங்களோட வந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இது பாஸ்டர் அவங்களுக்கு வந்ததுக்கு காரணம், அவங்க கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிரேடு வரைக்கும் அவங்களுக்கு வேற எதையும் சொல்லி தர மாட்டாங்க, வாழ்க்கையில எப்படி டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பாடத்திட்டங்கள், அதுக்கப்புறம் தான். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எப்படி ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல எப்படி சேர்க்கிறாங்க, இந்த ஸ்கூல்ல 100% ரிசல்ட் இருக்கா அப்படின்னா உள்ள விட்டுறலாம் நம்ம பையனை. பாடத்துல அறிவா இருப்பான், பாடத்துல 100க்கு 100 அவன் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய காரியம்லாம் அவனுக்கு இருக்கும், எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவான். ஆனா வாழ்க்கை என்னும் அந்த பரீட்சையில பாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமானது கடவுள் நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு,
நம்மளை எவ்விதமாக கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், நமக்கு என்ன தாளந்துகளாம் கொடுத்துருக்கிறார், அதை எப்படி கர்த்தர் அதை வெளிக்கொண்டு வர விரும்புகிறார், இதுக்காக என்ன ஒரு பாத்திரமாக கர்த்தர் வச்சு என்னை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து கேட்க வச்சு என்னை எவ்வளோ ஆற்றல் உள்ளவனாய், எவ்வளோ திறமை உள்ளவனாய் கர்த்தர் என்னை ஒன்றும் வெறுமையாய் கர்த்தர் படைக்கலை, ஒன்றும் இல்லாதவனாக கர்த்தர் படைக்கலை. எல்லா கிருபைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் எனக்குள்ள வைத்து என்னை உண்டாக்கி இருக்கிறார். நல்லா கவனிங்க, இன்னைக்கும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்லுங்க, சபை எப்படிப்பட்ட இடமா இருக்கணும், சபைக்கு வரும்போது என்னுடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்துக்குள்ள கர்த்தர் என்னெல்லாம் வச்சு நிரப்பி இருக்கிறார் என்பதை நான் கண்டுபிடிக்கிற வெளிப்பாடு உண்டாகிற இடம் தான் சபை. நல்லா கவனிங்கள், வாழ்க்கையை ஜெயிப்பது கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கை என்னும் பாத்திரத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறார், என்னெல்லாம் கொண்டு வந்து நிரப்பி இருக்கிறாரு. எங்கெங்கேயோ தேடி போறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று வரும்போது அங்கேயும் எங்கேயும் போய் அவங்கள பார்க்கலாமே. கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய எல்லா ஆற்றலையும் உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் மேற்கொள்கிற ஆற்றல்களை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரமா இருக்கிறேன்னு தெரிஞ்சாதான் என்ன பானபலியா இப்ப என்ன பண்ணுவேன், வார்க்க அப்படியே மொண்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாட்சி கொஞ்சம் ஊத்துறதுக்கு. நல்லா கவனிங்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்க, பவுல் அப்படிப்பட்ட முக்கியமான நபராய் கர்த்தருக்கு தன்னை காண்பித்தார். நான் சொல்லுகிறேன், வெறும் பவுல் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட முக்கியமுள்ள நபரா கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, இப்பொழுது பானபலியாய் வார்க்கப்படுகிற ஒரு பாத்திரமா நம்ம இருக்கணும்ன்றதை புரிந்து வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அதை புரிந்து வாழ்ந்தா, நான் சொல்ற நல்ல கவனிங்க, ஒரு நாளும் மூடி இருக்கிற பாத்திரமா இருக்க மாட்டேன். மூடி இருக்கிற பாத்திரத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உள்ள எவ்வளவு இருந்தாலும், நல்ல கவனிங்க, உள்ள எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு திறமைகள், எவ்வளவு கிருபைகள் இருந்தாலும் மூடப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தா உபயோகமற்ற பாத்திரம். கொஞ்சம் திறக்கணும், மூடிய திறக்கணும், கொஞ்சம் அப்படி சாட்சி நம்முடைய பாத்திரம், வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை பானபலியா வார்க்கணும், ஊத்தணும், கொஞ்சம் போர் பண்ணணும். வாழ்க்கையில் நம்முடைய பிரயாசத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, நம்ம வாழ்கிற சமுதாயத்தில், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று நம்முடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை ஆண்டவர் பல நன்மையினாலும் பல கிருபையினாலும் பல ஆற்றல்னாலும் நிரப்புறாரு. பாருங்க, அதை கொஞ்சம் திறக்கணும், கொஞ்சம் சாய்க்கணும், கொஞ்சம் போர் பண்ணணும். அதை பானபலியா, இப்பொழுது பானபலியா வார்க்கப்படுகிறேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. குடிக்கிற கப்பு மாதிரி ஒரு கப்பில் உள்ள இருக்கிறத எடுத்து எப்படி குடிக்கிறேன், எடுத்து கையை வச்சு பிடிச்சி அந்த கப்பை கொஞ்சம் சாய்ச்சி வாயில வச்சு கொஞ்சம் அப்படி சிப் பண்றேன் பாருங்க. அது மாதிரி உங்க வாழ்க்கை, நிரப்பப்பட்டிருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் திறந்து ஆண்டவர் நினைக்கிற காரியங்களை உபயோகப்படுத்த உங்க வாழ்க்கையை திறந்து நீங்க போர் பண்ண ஆயத்தமா இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், மினிமம்ல மேக்சிமம் ஆன காரியத்தின் மேல கண்ணு வைப்பீங்க. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு சகோதரன் பார்த்தா இருப்பாங்க, சொன்னார், பாஸ்டர் எனக்கு இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு சர்வீஸ் முடிய அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் ஒரே கலங்கம். என்ன கலங்குறாரு, நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் நினைச்சேன் இன்னும் 10 வருஷம் இருக்கே. அப்ப நான் அவரை பார்த்து கேட்டேன், உங்க வாழ்க்கைய கர்த்தர் ஒரு பாத்திரமா நிரப்பிக்கிட்டே இருக்கிறார் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். நீங்க வெறும் 10 வருஷம் தான் இருக்குன்னு பாக்குறீங்க. இந்த 10 வருஷத்துல கர்த்தர் உங்க பாத்திரத்தை நிரப்பி நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா ஆக்கும் போது, அதுக்கப்புறம் என்ன இல்லை, கர்த்தர் உங்களை ஆச்சரியமா அற்புதமா நடத்துவார். உங்களை ஒரு பானபலியான ஒரு பாத்திரமா நீங்க பார்க்கலனா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, பயந்துகிட்டு ரொம்ப மினிமமா. நிறைய கிறிஸ்தவங்க அந்த மினிமம் லெவல்லயே இருக்கிறாங்க. அந்த எப்படி சொல்லலாம்னா, குறைஞ்சபட்ச அளவு, குறைஞ்சபட்சம் என்ன அதை பார்க்கிறோம்.
ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, முழுமையான விதத்துல மிதமிஞ்சின அளவுக்கு கர்த்தர் நம்முடைய ஆற்றல் எல்லாம் பயன்படுத்துவதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை நிரப்பி நிரப்பி நிரம்பி வெளியே பண்ணுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை கர்த்தர் அவருடைய அறிவினால, அவருடைய கிருபையினால, அவருடைய ஆசீர்வாதங்களினால, அவருடைய பரிசுத்தத்தினால என்னை நிரம்பி வெளியே பண்றாரு. ஏன்னா என்னை பானபலியா வார்ப்பதுக்காக. அதுதான் தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழி. எத்தனை பேர் அப்படி இருக்கணும் வருவீங்க? சிலர் நிரம்பி வழியை விடுறதுல மூடிடுறது டைட்டா. கொஞ்சம் குறோம், ஒரு டிராப்புக்குறோம், என்ன பண்ணக்கூடாது. நான் விடுவேனா, நானும் யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடைசியில் வீடு மாற்ற வேண்டிய ஒரு நேரம் வரும்போது, ஐயோ இவ்வளோ இருந்திருக்கா நம்ம வீட்டுக்குள்ள. ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நித்திய வீட்டுக்கு போகிற ஒரு நாள் இருக்கிறது. அங்கே போகும்போது ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ இவ்வளோ கிருபை, இவ்வளோ தாளந்துகளை கர்த்தர் கொடுத்து நிரப்பின ஒரு பாத்திரமா இருந்த என்ன நான் பானபலியா வார்க்கலையே. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு மாதிரி மினிமம் லெவல், எது எவ்வளோ லீஸ்டோ அப்படி பார்க்குறேன்னா, இல்லை கர்த்தர் எனக்குள்ள வெற்றி அடைவதற்கான எல்லா ஆற்றலையும் எல்லா கிருபையும் என் வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால, தம்முடைய ஆசீர்வாதத்தினால, தம்முடைய நன்மையினால என்னை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறார். நிரம்பி இருக்கிற பாத்திரமா, நிரம்பி வழிகிற பாத்திரமா என்னை பானபலியா நான் வார்க்கும் போது மாத்திரம்தான் யோசுவா 1:8 சொல்லியிருக்கு பாருங்க, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ எப்படி இருப்பாய்? இப்பொழுது பானபலியா வார்க்கிறதுக்கு உண்டான விசுவாசமோ அந்த அறிவும் இல்லைன்னா வழியை வாய்க்க பண்ண முடியாது, புத்திமான நடக்க முடியாது. இடறி போவேன், பல காரியங்கள் இடறி போயிடுவேன். பாருங்க, இது நிறைய பேர் சரியா புரிந்து கொள்ளாததுனால பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில், சில காரியங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உலகம் தப்பா பார்க்குது இந்த விஷயத்தையும், நிறைய உலகத்தின் மக்களும் தப்பா பார்க்குறாங்க. அதில் ரொம்ப பரிதாபம்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கை என்னும் பாத்திரம் ஆண்டவர் வைத்திருக்கும் நன்மைகள், கிருபைகள், தாளந்துகள், ஆற்றல்கள் இருக்குன்னு தெரிந்தும் இதை சரியா புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறது தான் மிகப்பெரிய பரிதாபம். ஏன் வெற்றி அடைய முடியல, ஏன் வாழ்க்கையில முன்னேற முடியல, ஏன் காரியங்களை மேற்கொண்டு வர முடியல, அதுலயே முடங்கி கிடக்கிறேன். ஏன்னா காரணம், சில காரியத்தை சரியான விதத்துல நாம் புரிந்து கொள்ளாததுனால என் வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை கர்த்தர் இப்பொழுது, சொல்லுங்க வயத்து, எப்பொழுது, நல்லா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பொழுது பானபலியா வார்க்கணும். மொண்டு அப்படியே ஊத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் கப்பு, வாழ்க்கை என்னும் கப்பு. எதுக்கு? நிறைய காலியே ஆகாது. நீங்க வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்படி மொள்ள வந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்களை ஒவ்வொரு நாளும் இப்பொழுது பானபலியா வார்க்கும். அதுதான் பவுல் சொல்றாரு, அப்படி வார்க்கப்பட்டு சொல்றார் பவுல், நான் இந்த உலகத்தை விட்டு போகிற ஒரு நேரம் ஒன்று வரும் பாருங்க, வரும்போது எனக்கு ஒரு பெரிய மன நிறைவு இருக்கும். அது என்னன்னா, எனக்கு வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை நிரப்பின கர்த்தருக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி உள்ளவனா இருப்பேன். என்னன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் பானபலியா வார்க்கப்பட்டு காலி பண்ணிட்டு எம்டி ஆக்கிட்டு எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி திரளான மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடித்தேன் என்கிற ஒரு மன நிறைவோட என் ஓட்டத்தை நான் முடித்தேன், என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்கிற அந்த சாட்சியோட வரும்போது எனக்கு ஒன்று தெரியும், நீதியின் கிரீடத்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீர், எழும்பி நின்று என்னை வரவேற்பீர். ஏன்னா என்னை பார்த்து சொல்வீர், நல்ல உத்தமனும்
உண்மையும் உத்தமனும் நல்ல வேலைக்காரன் என்று என்னை பார்த்து கர்த்தர் பாராட்டக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமானா சில காரியங்களில் நம்ம தெளிவடையணும். என்ன காரியங்களை தெளிவடையணும்? ஒரு 3 காரியங்களை நான் இன்னைக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா உலகம் இதை குறித்து கன்ஃபியூஸ்டாக இருக்கு. உலகத்தில் இருக்கிற மக்களும் இதை குறித்து கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களும் இதில் கன்ஃபியூஸ்டாக இருப்போம்னா நான் சொல்கிறேன், சரியாக புரிஞ்சிக்கல. உங்கள் வாழ்க்கையை ஒரு பாத்திரமாக வச்சு அந்த பாத்திரத்தை நிரப்புகிற கர்த்தர் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாள் உங்களை நிரப்புற இடத்துக்கு கொண்டு வர்றாரு. பக்கத்தில் பார்த்து சொன்ன, உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிரப்புகிற பிளெஸிங் சென்டர் சபைக்குள்ள கொண்டு வர்றாரு. நிரப்புறாரு ஆண்டவர். காலி பாத்திரம் அப்படியே காலியா போகாது. உள்ள வந்தோம், கொஞ்சம் உள்ள போகுது, கொஞ்சம் கொஞ்சம் கால்வாசி நிரம்புது, அப்புறம் அரை நிரம்புது, அப்புறம் முக்கா, அதுக்கப்புறம் ஃபுல்லு, அதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோ, அப்படி நிரம்பி வழிகிறானோ. அதனால இங்க வந்திருக்கிற நம்மளும் இதை குறித்து சரியா புரிஞ்சிக்காம தப்பான கண்ணோட்டத்தில் இருப்போம்னா நிறைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய மேற்கொள்ள மேக்சிமமாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிற அந்த மிதம் மிஞ்சின அளவுக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி மேக்சிமம் சொல்லுங்க. உயர்த்திருந்து எல்லாருக்கும் அந்த வார்த்தை தெரியும், மேக்சிமம் தெரியும்ல. மேக்சிமம் ஆண்டவரே சொல்லுங்க, கையை உயர்த்தி, நீர் விரும்புகிறபடி நான் மேக்சிமம் என்னுடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை பானபலியா வார்க்கணும். அதுக்கு முதலாவது காரியம் பாருங்க, உலகம் தப்பா புரிஞ்சுக்கிது, உலகத்தில் இருக்கிற மக்களும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்களும் தப்பா புரிஞ்சுக்கிறது காரணம்னா என்ன விளங்கி கொள்ளனா, அவர்களுடைய ஆற்றல் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. முதல் காரியம் அது. When you don't understand what your capacity, what your abilities are, you will never pour your life or a vessel, your vessel in your life. ஒரு நாளும் உங்களை பானபலியா வார்ப்பதுக்கான ஒரு நிலையில் உங்களை வைக்க மாட்டீங்க. ஏன் வைக்க முடியலன்னா, கடவுள் எனக்குள்ள என்ன ஆற்றல் வச்சிருக்கிறாரு. ஒரு உதாரணம் சொன்னா இன்னும் நம்ம இந்த காரியங்களை நல்லா விளங்கி கொள்ள ஆண்டவர் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. ஒரு கார் இருக்குன்னு வைங்களேன். ஒரு கார் ஓட்டுற ஒரு ஆள் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறாருன்னு வச்சுங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு அவர் சொல்றாரு, நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டேன் இந்த காரில் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லும்போது உண்மைதான், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார். ஆனால் கேள்வி என்னன்னா, அந்த கார் வெறும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போகுமா? இன்னொருத்தர் சொல்றாரு, நான் இதே காரில் நான் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன். இப்போ முதல் ஆள் சொல்றாரு 100 கிலோமீட்டர்ல போனேன், ரெண்டாவது ஆள் சொல்றாரு 150 கிலோமீட்டர்ல போறேன்னு சொல்றாரு. இந்த 100 கிலோமீட்டர்ல போனவரும் 150 கிலோமீட்டர் போனவரும் அவங்க போன அளவுக்கு தான் அந்த கார் போகுமா? ஸ்பீடு போகுமா? அதுக்கு தான் கார்ல ஒரு ஸ்பீடா மீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்கான். அந்த ஸ்பீடா மீட்டர்ல மேக்சிமம் எவ்வளவு போக முடியும்ன்றத காட்டியிருக்கிறான். நல்ல கவனிங்கள், மேக்சிமம் எவ்வளவு போக முடியும்? 230 240 போட்டிருப்பான். அப்ப என்ன சொல்லுகிறான், அந்த காரை உண்டாக்குன ஒரு மேனுஃபேக்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த காரு நீ சொன்ன மாதிரி 100 கிலோமீட்டரும் போகும், நீ சொன்ன மாதிரி 150 கிலோமீட்டரும் போகும், நாங்க சொல்றபடி 230 கிலோமீட்டரும் இந்த காரால போக முடியும். ஆனா நிறைய நேரம் பாருங்க என்ன செய்யறோம்னா, நம்ம என்ன அளவுக்கு போனோமோ அந்த அளவுதான் நம்முடைய ஆற்றல் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இங்க நமக்கு அற்புதமா காட்டுறாரு, இல்ல இல்ல, உனக்குள்ள அதை காட்டிலும் மேலான ஆற்றலை வச்சிருக்கிறேன். உன்னுடைய முழுமையான ஆற்றல், உன்னுடைய முழுமையான கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆகவே உன்னை அறிந்திருக்கிற, உனக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்கிற ஆண்டவருக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் நீர் எனக்குள்ள வைத்திருக்கும் ஆற்றலை நீர் விரும்புகிறபடி ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை பானபலியாய் வார்ப்பதுக்கு நீர் என்னை பலப்படுத்தணும், என்னை வழி நடத்தணும் என்று நீங்க தேவனை சார்ந்து கொள்ளும் போது, நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேக்சிமம் நம்மளை உபயோகப்படுத்த அவர் வல்லவராயிருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லி, மேக்சிமம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிரயாசங்கள்ல கர்த்தர் நம்மளை உபயோகப்படுத்துகிறார்.
இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சில நேரம் பாருங்க, குடும்பத்தில் கூட பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்துச்சுன்னா, சிலருக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறான்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பொழுதுமே அந்த பிள்ளைகளுடைய ஆற்றலை அவங்க செய்கிறத வச்சு தான் கணிப்பாங்க. மூத்தவனால் இவ்வளோ தான் செய்ய முடியும், 2வது குழந்தை பிள்ளைனால இவ்வளோ தான் செய்ய முடியும், 3வது பிள்ளைனால இவ்வளோ தான் செய்ய முடியும். அதனால் என்ன சொல்லுவாங்க, மூத்தவன் ஏதாவது செய்ய போனான்னு சொல்லுவாங்க, இல்லை நீ செய்யாதப்பா, அவன் உன் தம்பி செய்யட்டும். தம்பி செய்ய போனா சொல்லுவாங்க, இல்லை நீ செய்யாத, அவனை பார்த்து உன் தம்பி செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, உன்னை காட்டில் அவன் பெற்று, நீ உன்னால செய்ய முடியாது, உன்னால இவ்வளோ செய்யறதுக்கு உனக்கு திறமை இல்லை, ஆற்றல் இல்லை. நல்லா நீங்க இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, நம்மளை பெற்றெடுத்த பெற்றோரும் சில நேரத்தில் அப்படிதான் சொல்றாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, யார் சொல்றதையும் நீ நம்பி உன்னுடைய யூஸ் பண்ணக்கூடிய உன்னுடைய பொட்டன்ஷியலை, உன்னுடைய கப்பை பானபலியா வார்க்கக்கூடிய காரியத்தை மற்றவங்க சொல்ற அளவின்படி உன்னை பானபலியா வார்க்க நீ பேசப்படாத. உன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம்தான் நம்மை குறித்த முழு ஆற்றல் தெரியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உண்டாக்கின கர்த்தருக்கு தான் எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற முழுமையான ஆற்றல் தெரியும். இது தெரியாத பெற்றோர் தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிள்ளைய பார்த்து மக்கு தண்ட சோறு நிறைய பேசுறாங்க பாருங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது என் ஃப்ரெண்டுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவார், டேய் நீ படிக்கலன்னு வச்சுக்கோ, ரிக்ஷா ஓட்டுறதுக்குறோம் லாய்க்கலாம். அந்த காலத்தில் ரிக்ஷா, இன்னைக்கு ரிக்ஷா இருக்கானே தெரில, சொல்லுவார் ரிக்ஷா ஓட்டுறதுக்குறோம் லாய்க்கல, உனக்கு ரிக்ஷா கூட வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோதான் யோசிக்கிறாங்க, பிள்ளை இவ்வளோதான் வருவான், மக்கு பிள்ளை இவன் தேர மாட்டான், இவன் உருப்பட மாட்டான். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை குறித்து அப்படி நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை பார்த்து அப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்திருக்கா? அல்லது சில நேரம் வாயை திறந்து ஏதாவது பேசியிருக்கீங்களா? நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் ஏராளமான ஆற்றல்களையும் கிருபைகளையும் ஞானத்தையும் திறமைகளையும் கர்த்தர் உள்ள வச்சு வைக்கிறது மாத்திரம் இல்ல, அதை நிரம்பி வழிந்தோடும்படி அப்படிப்பட்ட ஆற்றல்களை கர்த்தர் நமக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நம்ம ஆராதிக்கிற தேவன் அளவற்ற தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படி? அவருக்கு அளவு போட முடியுமா? பவுல் சொல்ற, அவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் அளந்து பார்க்க முடியுமா? அதுக்கு அளவு போட்ட முடியுமா? அப்படிப்பட்ட அளவற்ற எல்லையே இல்லாத ஒரு தேவனுக்கு பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது நம்மளை மட்டும் கொஞ்சம் அளவோட வச்சிருப்பாரா? தேவ சாயலை உண்டாக்கி, தேவனுடைய ரூபத்தில் நம்மளை உண்டாக்கி, தேவனுடைய அறிவை நம்ம கொடுத்து, இந்த தேவ வசனத்தை நமக்குள்ள கொடுத்து, இதை கேட்க பண்ணி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு அற்புதமான கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு மினிமமா இருப்பா நீ அப்படின்னு சொல்லுவாரா? நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொரு முறையும் என்னை மேக்சிமம் உபயோகப்படுத்துகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு முறையும் மேக்சிமம் உபயோகப்படுத்துவார். சொல்லுங்க வாய் திறந்து, மேக்சிமம். வேலைக்கு போனா என்ன பண்ணணும்? மேக்சிமம் வேலை செய்யணும். ஏன்னா மேக்சிமம் அப்படின்னா மிஞ்சின அளவுக்கு கர்த்தர் அளவற்ற தேவன் எனக்குள்ள இருந்து வேலை செய்யும் போது அளவற்ற விதத்தில் வேலை செய்கிறார். தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற ஆற்றல், கிருபைகள், தாளந்துகள் என் வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை நிரப்பி நிரப்பி நிரம்பி வழிய பண்றார் பாருங்க. இது பலருக்கு தெரியாது. ஏன்? பாத்திரமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை இல்லைன்னா நான் சொல்றேன், அப்புறம் எப்பொழுது நான் என்ன பானபலியை வார்க்க முடியும்? How will I pour my life as a vessel? ஒரு பாத்திரம் போல என்ன பானபலியை வார்க்கணும்ன்ற அறிவு எப்படி வரும்? அதுதான் பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த இருதயத்துக்கும் அது தோணினதில்லை, எந்த மனதுக்கும் அது தோண்டினதில்லை, கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிற, நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள். நல்ல கவனிங்க, கர்த்தர் யாருக்கும் தெரியாது, ஆனா உங்களை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும். கையை வச்சு சொல்லுங்க, என்ன உண்டாக்கின கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு அது தெரிஞ்சதுனாலதான் எனக்கு அதை அவர் தெரியப்படுத்துறாரா? பாருங்க அந்த வசனத்தை பாருங்களேன், எப்படி சொல்றாரு பாருங்க. அதுல முதல் பகுதியை சொல்றாரு, எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை. வாசிப்போமா? 9ஆம் வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 2:9 வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
கண் காணவும் இல்லை, கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் நல்ல நல்ல அந்த வார்த்தை பாருங்க, அவைகள் யாருக்கு தோணலையா? எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு தோணல? மனுஷனுக்கு தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு நம்ம ஆற்றல் தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு யாருக்கு தான் தெரியும்? நம்மளை உண்டாக்கினவருக்கு தான். அதான் சொல்றாரு பாருங்க, அது சொல்லியிருக்கு பாருங்க, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, யாருக்கு தெரியுமோ அவர் மாத்திரம் தான் என்ன பண்றாரு? தெரிய வேண்டியவனுக்கு தெரியப்படுத்துறாரு. நல்லா கவனிங்க, எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அது தெரியப்படுத்துறாரு. எப்ப தெரியப்படுத்துறாரு? இந்த வசனத்தை கேட்க வந்து தேவனுடைய வார்த்தைகள், ஆலோசனைகள், என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உபயோகப்படுத்தணும், மேக்சிமம் உபயோகப்படுத்த, என்ன பானபலியா நான் வார்ப்பதுக்கு உபயோகப்படுத்தணும், உபயோகப்படணும், இதுல எனக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு 10ஆம் வசனம் சொல்லி இருக்குது, நமக்கோ, யாருக்கோ? நம்ம நினைச்சுக்கோம் யாருக்கோ. நிறைய நேரம் அப்படிதான் நினைச்சுக்கிறோம், அவருக்கு ஆற்றல் இருக்கும், அவரு திறமசாலிங்க. சொல்லியிருக்கிறோமா இல்லையா? எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம், இன்னொரு ஆளை பார்த்து அவர் ரொம்ப திறமசாலிங்க, நமக்கெல்லாம் அது வராதுங்க, நமக்கெல்லாம் அது நடக்காதுங்க. அதனால தான் இங்க சொல்றாரு, அவருக்கு இல்லை, எவருக்கு? அது நமக்கோன்றதோட இன்னும் கொஞ்சம் பர்சனல் ஆக்குங்க. அதை எப்படி போடலாம்? எனக்கு, எனக்கோ சொல்லுங்க, எனக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். நல்லா கவனிங்க, அவருக்கு எல்லா ஆழமும் தெரியும். அதை எப்படி சொல்ல விரும்புறேன், நான் எந்த அளவுக்கு என்ன பானபலியா வார்க்கிறேன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். மினிமமா இருந்தனா விட மாட்டாரு. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்கணும், இந்த பாத்திரம் காலி இல்லை, நிரம்பி வழிகிற பாத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பாத்திரம் காலி இல்லை, நிரம்பி வழிகிற பாத்திரம். ஏன்னா நிரப்புகிறவர் கர்த்தர். என் கண்ணும் கண்டதில்லை, என் மனதுக்கும் தோண்டினதில்லை, என் எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் அது தோண்டினதில்லை. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். என்ன ஒரு பானபலியான பாத்திரமா என்ன நிரப்புகிற கர்த்தர் அதை என்ன பண்றாரு? எனக்கு வெளிப்படுத்துறாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி வெளிப்படுத்தி நீங்க உங்க வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை பானபலியா நீங்க வார்ப்பீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மினிமம் இல்லை, நீங்க மேக்சிமம் உபயோகமாகிற ஒரு பாத்திரமா. அதுதான் ஆண்டவர். அந்த மேக்சிமமா உபயோகமாகிற ஒரு மனுஷன், மேக்சிமமா தன்னை பானபலியா வார்க்கிற ஒரு மனுஷன், கண்டிப்பா அவனுக்கு வேத வசனம் சொல்லுகிறது, அவன் தன் வழியை வாய்க்க பண்ணுவான். அவன் கண்டிப்பா எப்படி இருப்பான்? புத்திமான். புத்தினா இருக்க மாட்டான், முடியவே முடியாது. கர்த்தர் கொடுக்கிற அந்த வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை நிரப்பி அதை பானபலியா வார்க்கும் போது அவனை புத்திமான ஆக்குறார். அப்போ இந்த காரியத்தில் ரொம்ப தெளிவா இருக்கணும் பாருங்க. உலகமும் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை, உலகத்தில் இருக்கிற மனுஷர்களும் இதை புரிந்து கொள்றது இல்லை, கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்றது இல்லை. என்னன்னா, இதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு அந்த திறமை இல்லை, எனக்கு அந்த ஆற்றல் இல்லை, என்னால் செய்ய முடியாது, நான் ஏதோ கொஞ்சம் ஏதோ மினிமமாக செஞ்சுட்டு போயிடுறேன். குறைஞ்சபட்சம் என்ன இருக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆயிட்டோம், இந்த குறைஞ்சபட்சம். சிலருக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி வார்த்தை, மினிமம்ங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க பாருங்க, இந்த பல பேமெண்ட் மோட் இருக்கு பாருங்க. இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அதில் ஒரு மெத்தட் வச்சிருப்பான். என்ன பண்ணியிருப்பான், நீங்கள் வந்து காசு இல்லை ஆனால் அவன் கொடுக்குறதே கிரெடிட்டு, அதை வாங்கி அதை ஸ்வைப் பண்ணி என்ன பண்ணுறது, ஃபுல் அமௌண்ட்டுக்கு வாங்கிடுறது. வாங்கிட்டு அவன் கொடுத்துருக்கிற கிரெடிட் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கணும் பாருங்க. கட்டி முடிக்காத போது அவன் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறான். என்ன ஆப்ஷன் கொடுக்குறான் தெரியுமா? வாங்கின பொருளுக்கான அமௌண்ட்டை நீ என்ன பண்ணலாம், மேக்சிமமும் கட்டலாம், மினிமமும் கட்டலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மினிமம் வாங்கியிருப்பாங்க, 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, ஆனால் மினிமம் அவன் போட்டிருப்பான் 500 ரூபாய் கட்டினா. நம்ம ஆளுங்க எதை பிடிக்கும், பரவாயில்லையே 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய் பரவாயில்ல, இது நல்லா இருக்குது இந்த திட்டம், 500 ரூபாய் கட்டிக்கிட்டே போகலாம். இந்த 500 ரூபாயிலேயே செட்டில் ஆனீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மேக்சிமம் நீங்க கட்டி முடிக்கிறது வந்து மலை மாதிரி ஆயிடும். அதனால்தான் ஆண்டவர் இது மாதிரி இதே பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல
தேவன் நம்முடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்தக்கூடிய காரியங்களை கூட என்ன பண்ணிடுறோம்? மினிமம். எது குறைஞ்சபட்சம் என்ன? எங்க போனாலும் பாருங்க, இந்த மினிமம் மென்டாலிட்டி போகவே போகாது. பார்த்தீங்களா? ஒரு கடைக்குள்ள போனா கூட அவன் போனவொன்னு என்ன கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்களாம் கடைக்கே போகாத ஆளுங்களை மாதிரியும், நான் சொல்றது என்னமோ உங்களுக்கு வாழ்க்கையிலே முதல் முறை கேட்கறது மாதிரியும். கடைக்கு போறீங்கன்னா புடவை எடுக்க போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்பா இருக்கிறதுலே காஸ்ட்லி எடுத்து போடுப்பா அப்படியே சொல்லுவீங்க. போனவொன்னே கேட்டு மினிமம் எவ்வளோப்பா, ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோப்பா? இன்னைக்கு வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த குறைஞ்சபட்சம் இந்த மினிமம் லெவல்லே இருந்துடுறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மேக்சிமம் நிரப்புறேன், உன்னை வழிந்தோடும்படி அவ்வளோ அற்புதமான கிருபைகளையும் ஆற்றல்களையும் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற? ஒவ்வொரு முறையும் மினிமமா தான் எடுத்து யூஸ் பண்ற. போதும் மினிமம் இருந்தா இந்த மூஞ்சிக்கு இந்த மினிமம் இதுவே ரொம்ப அதிகம் தெரியுமா? அப்புறம் எப்படி இருக்கும் அந்த மூஞ்சி? அப்படிதான் இருக்கும். வாழ்க்கையில மேக்சிமம் நீங்க யூஸ் பண்ண உங்களை நிரப்புகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. நிரப்பிக்கிட்டே இருப்பார். நிரப்ப வழிந்தோடுகிற அனுபவம் வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப முக்கியம் பாருங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க ஆற்றலை யாரும் உங்களுக்கு அளவு போட விட்டுறாதீங்க. சில நேரம் உங்க மனசே அளவு போடும். மனசே அளவு போடும்போது சொல்லணும், இல்ல மனசே உன் மனதுக்கும் தெரியாதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் தோன்றவில்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆவியானவர் எனக்குள்ள இருந்து எனக்கு தேவன் சொல்ற சத்தம் ஒண்ணு கேக்குது. தேவன் என்னோட பேச சத்தம் எனக்கு கேக்குது. அந்த சத்தம் சொல்லுது, இல்ல நீ மினிமம் இல்ல, நீ மேக்சிமம். சொல்லுங்க வாய்த்தந்து, நான் மினிமம் இல்ல. அல்ல அது சொல்றதுக்கே சில பேருக்கு, எத்தனை பேர் சொல்லுங்க நான் மினிமம் இல்ல மேக்சிமமா கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா கிருபைகளையும் ஒவ்வொரு நாளும் பான பலியா வார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் கப்பை காலி பண்ணணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் டீ குத்தா மட்டும் மடா குடிக்கிறீங்க பார்த்தீங்களா? வழிய சிலர்லாம் பாயாசம் கொடுப்பாங்க கப்பில், நட்டு நலிக்க. எங்கேயா பாயாசமா புது டம்ளர் மாதிரி இருக்கும். அறிகுறியே இல்லாத தொடச்சி அப்படி அது மாதிரி வாழ்க்கை நம்ம பார்த்து தொடச்சி கிளீன் பண்ண காலி பண்ண காலில் எழும்பும் போது நிரப்பிடுவார் கர்த்தர். அந்த புதிய நாளுக்கான புதிய நிரப்புதலோட கர்த்தர் நம்மளை பயன்படுத்த அவர் இப்படி இருக்கணும். கிறிஸ்தவங்க போற இடத்துல இப்படி நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை எப்படி நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தரா உங்க கூட இருப்பாருன்னு பார்ப்பீங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம், ஒன்று நம்முடைய கெப்பாசிட்டியில நமக்கு சரியான புரிந்து கொள்ளுதல். we don't have a proper clarity about our potential, our capacity, our ability. அதை தான் இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். உங்களுக்கே தெரியாது, உங்க மனசுக்கே தெரியாது, எந்த மனுஷனுக்கும் தோன்றாது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இல்லை ஒரு சத்தம் கேட்கும், நீ டம்மி இல்லைப்பா. நிறைய பேர் உங்களை பார்த்து டம்மி, ஒன்றும் தண்டம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை. அந்த சத்தம் கேட்கறது நடுவே இன்னொரு சத்தம் கேட்கும், இல்லை உன்னை நான் விலையேற பெற்றவனாய் வைத்திருக்கிறேன், உன்னை நிரப்புகிற கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன். எங்கெங்கெல்லாம் உன்னை காலின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல உன்னை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர் நான் உன்னை நிரப்புகிறேன், உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். ரெண்டாவது தப்பு செய்யற ஒரு காரியம் என்னன்னா, தவறான புரிந்து கொள்ளுக்குள்ள போறது என்னன்னா கம்பேரிசன். முதல் காரியம் கெப்பாசிட்டியை தப்பா புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது காரியம் கம்பேரிசன், ஒப்பிட்டு பாருதல். இந்த ஒப்பிட்டு பாடுறது பாருங்க எல்லாத்துலயுமே இருக்கும். குடும்பத்தில் எடுத்தீங்கன்னா இருக்கும், பழகிற நண்பர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இருக்கும், எல்லார் மத்தியிலையும் அந்த ஒப்பிடுதல் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க, நம்ம தெருவில் யாராவது ஒருத்தர் ஜேம்ஸ் இருக்கிறான்னு வச்சுங்க, ஜேம்ஸோட இவர் கம்பேர் பண்ணுவார். என்ன கம்பேர் பண்ணுவார்? ஜேம்ஸ் வீட்டில் டிவி வந்துருச்சா, நான் இழைச்சவனா,
காட்டுறேன், அந்த ஜேம்ஸுக்கு நான் காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். அவருக்கு கம்பேரிசனா அவரை கம்பேர் பண்ணி இவர் என்ன பண்ணுவாரு, டிவியை வாங்குவார். கொஞ்ச நாள் கழிச்சு அவரு ஜேம்ஸ் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு கார் வாங்கியிருப்பாரு. இவரு சொல்லுவார், அந்த ஜேம்ஸ் தான் கார் வாங்க முடியுமா, நான் ஜேம்ஸ் பாண்டு, நான் வாங்கி காட்டுறேன் காரு. நிறைய பேர் அப்படிதான் கம்பேர். அவர் ஜேம்ஸ்னா நான் ஜேம்ஸ் பாண்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கம்பேரிசனே தப்பா இருக்கு. அப்படி ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க யாரோடையும். உங்களுடைய ஆற்றலை, உங்களுக்குள்ள கத்தர் வச்சிருக்கிற உங்க வாழ்க்கை என்னும் பாத்திரத்துக்குள்ள கத்தர் நிரப்புகிறத இன்னொருத்தரை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அவர் அதை பண்றாரு, நான் பண்ண போறேன் கிடையாது. அவர் அதை பண்றாருன்னா அது அவருக்கான ஆற்றல். உங்களை கத்தர் என்ன செய்யும்படி வச்சிருக்கிறார், அதை நீங்க நோக்கத்தோட நீங்க செய்யும் போது ஒரு நாளும் உங்களை நீங்க யாரோட ஒப்பிட்டு பார்க்கறதுனால தோல்வி அடைகிறார்கள் நிறைய பேர். மேக்சிமம் உபயோகமாகல, இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால நான் என்ன பண்றேன்னா, எனக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இல்லப்பா, நான் கொஞ்சம் எனக்கு அவ்வளவு திறமை இல்லை, நான் என்ன பண்றேன், அவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன நான் மினிமைஸ் பண்றேன், குறைச்சி மதிப்பிடுகிறேன். அது என்ன வெற்றிக்கு நேராக கொண்டு போகல, என்னை வளராதபடிக்கு, என்னை உயர்ந்து வராதபடிக்கு, என்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு அப்படியே ஒரு அமுங்கி இருக்கிற ஒரு நிலையிலேயே சத்துரு ரொம்ப அற்புதமா நம்மளை அப்படியே அமுக்கி வைக்கிறது இல்லையே. கர்த்தர் நம்மளை படரி பரம்பி வளரணும், பெருகணும்னு கர்த்தர் விரும்புறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? நாம் வளரணும், பெருகணும், படரணும், இதெல்லாம் கர்த்தருடைய விருப்பம். அதுக்கு மேக்சிமம் உங்களுடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை நீங்க இப்பொழுது ஒவ்வொரு நாளும் பானபலியா வார்க்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, ரொம்ப அற்புதமா இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே கவனிச்சு பாருங்க, சில வசனங்களை நம்ம வாசிக்கணும். 12-13 எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12-13. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். என்ன சொல்றாரு? தங்களை தங்களோட மெச்சிக்கொண்டு கம்பேர் பண்றோம், அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஒப்பிட துணிய மாட்டோம். தங்களை கொண்டு, அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க, தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கு தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. 13ஆம் வசனம், நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வைக்கும் வந்து ஏற்றத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படி மேன்மை பாராட்டுகிறோம். என்ன சொல்ற பாருங்க, எங்களுக்கு அளந்த அளவினுக்கு மேலாக நாங்க எண்ணுகிறது இல்லை. பவுல் சொல்ற, நாங்க எப்படி எங்களை அளவிடுகிறோம்? தேவன் எங்களுக்கு அளவிட்டிருக்கிற இதன்படியே நாங்க அளவிடுகிறோம், கம்பேர் பண்றோம். மனுஷனோட மனுஷன் அல்ல, இவங்களோட அவங்களோட நான் கம்பேர் பண்றது இல்ல. தேவன் எங்களை எந்த விதத்தில் அளவிட்டு வைத்திருக்கிறாரோ அந்த அளவின்படி, அதுக்கு மிஞ்சியும் குறைச்ச நாங்க என்னல. சில நேரம் பாருங்க, சிலர் வந்து அவங்க வெயிட்டை செக் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வெயிட்டை செக் பண்ணும்போது சில ஓட்ட மிஷின் ஒன்று இருக்கும். சொல்ல புரியுதா அவங்களுக்கு? ஏறி நிற்கும் போது அவங்களுக்கே தெரியும் அது என்ன மிஷினு. சரியான வெயிட்டு காட்டல, 95 கிலோ காட்டுதுன்னு வச்சுங்க, ஆனால் இவங்க 110 கிலோ இருப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த மிஷினில் ஏறி நிற்கிறாங்க, 95 காட்டுதா, அப்பாடா. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல போய் சரியான மிஷினில் நிற்கிறாங்க, அது காட்டுது என்ன வெயிட்டு, 110 கிலோ. இது தப்பு மிஷின் பா, நான் வச்சிருக்கிற மிஷின் தான். அதை தான் இங்க சொல்றாரு. சரியான அளவை காட்டி சரியான விதத்தில் உங்களை கம்பேர் பண்ணுகிறதுக்கு உங்களுக்கு ஆற்றலையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கும் போது, நான் ஓட்டையிலே உட்காந்துருக்கிறேன், ஓட்ட மிஷின்லேயே ஏறி நின்றுட்டு கரெக்டு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ முதல்ல நம்முடைய கெப்பாசிட்டியை சரியா புரிஞ்சிக்கல. ரெண்டாவது சொல்றார், உன்னுடைய கம்பேரிசனும் சரியா இல்லை.
எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரியாததுனால தான் எல்லா தவறான காரியத்தில் நான் போய் எனக்கு அது திருப்திகரமா இருக்கு, அதனால அதுதான் சரி கிடையாது. உங்களை சரியான விதத்தில் உங்களை ஒப்பிட்டு காட்டுகிற தேவன் உங்களுக்கு அளந்து கொடுத்திருக்கிற சகல கிருபைகள் தாளந்துகள்லாம் இருக்க, அந்த கம்பேரிசன்ல நீங்க உங்களை ஒவ்வொரு நாளும் பானபலியா நீங்க வார்க்கும் போது, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம மூலமா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்மளை புத்திமானாக, நான் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றியை நான் ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க, குடும்ப வாழ்க்கையில் வெற்றியாக இருப்பேன். ஸ்பாபத்தில் நான் என்னுடைய கெட்ட ஸ்பாபங்களெல்லாம் தாண்டி வெற்றி உள்ள ஒரு நிலையில் வாழ, நல்ல ஸ்பாபத்தில் வாழ, போகிற இடத்துலாம் நல்ல காரியங்களை செய்ய. ஏன்னா எங்கே போனாலும் நான் கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன். எங்கே போனாலும் என்னுடைய கெப்பாசிட்டியை ரொம்ப மினிமமாக குறைஞ்சபட்சம் எடை போடுறவனா இருக்க மாட்டேன். யாரை பார்த்தும் நான் கம்பேர் பண்ணுறதில்ல. அவங்க அதை பண்ணுறாங்களா, நான் அதை பண்ணி காட்டுறேன், கிடையவே கிடையாது. என்னை எதற்காக கர்த்தர் அழைச்சாரோ அதை செய்யறது தான் நான் கவனமாக இருக்கிறேன். ஊழியத்திலையும் பாருங்க, ஊழியக்காரனாக இருக்கிறேன். பலர் பல காரியங்களை செய்யலாம், ஆனால் அதெல்லாம் பார்க்குறேன். பலர் பல காரியங்களை செய்யும்போது அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு, சந்தோஷம். அவங்களும் அதெல்லாம் செய்கிறாங்களே, ஏன் நான் செய்யக்கூடாதுன்னு நான் உள்ள நுழைஞ்சேன்னா நான் செய்ய வேண்டிய என்னுடைய கெப்பாசிட்டியை இழந்துருவேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான், மற்றவங்களை பார்த்துட்டு அவங்க செய்ய, நான் செஞ்சு காட்டுறேன், அது சும்மா முரண்டு பண்ணுறது. இந்த முரண்டு பண்ணி சிலர் பிடிவாதமாக சில காரியங்களை செய்யணும்னு முரண்டு பண்ணிட்டு நிற்பாங்க பாருங்க, அவங்களாம் கண்டிப்பாக வெக்கப்பட்டு கீழே விழுவார்கள். கர்த்தர் என்ன எதற்காக அழைச்சாரோ, என் பாத்திரத்தை எதற்காக நிரம்பி வழிய பண்ணுகிறாரோ அதை விளங்கி கொண்டு யாரோடையும் நான் ஒப்பிட்டு பார்க்காம, என்னுடைய கம்பேரிசன் எல்லாமே கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறேன் அதை நான் புரிந்து அதை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் நான் பானபலியா வார்ப்பனா, நான் சொல்கிறேன், என்ன எந்த இடத்துல கர்த்தர் வெற்றியாக வைக்கணுமோ அந்த இடத்துல வெற்றி உள்ள ஒரு மனுஷனாய் வாழ கர்த்தர் எனக்கு உதவி. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, கர்த்தர் என்ன எந்தெந்த இடத்துல வெற்றி உள்ளவனா இருக்கணுமோ அந்தந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன்? பார்ப்பாங்க என் வெற்றி, அநேகர் பார்ப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வெற்றியும் என் வெற்றியையும் அநேகர் பார்ப்பார்கள். சொல்லுங்க வாய்த்த அநேகர். எத்தனை பேர் நம்புறீங்க? பார்ப்பாங்களா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க தோத்துட்டு இருக்கிறத பார்க்கலாம், ஆனா அதே மக்கள் நீங்க வெற்றி அடைகிறதையும் பார்ப்பார்கள். ஏன்னா இந்த சத்தியங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட தோல்வியிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வெற்றிக்கு நேராக நடத்துகிற சத்தியத்தை நான் போதிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டு நான் இன்னும் தோல்வியிலே இருப்பேன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த சத்தியத்தை கேட்டு அதுதான் நம்ம தியானிக்கிறோம். இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானிக்கிறேன். இதுல சொல்லி இருக்கிறபடியெல்லாம் நான் செய்ய கவனமா இருக்கிறதுனால, கவனமா இருப்பேன்னா தோல்வியில் இருக்க மாட்டேன், வெற்றிக்கு நேராக வருவேன். மூன்றாவது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க, மூன்றாவது அனுபவங்கள். அனுபவத்தை குறித்தும் சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. முதல்ல கெப்பாசிட்டி, ரெண்டாவது கம்பேரிசன், மூன்றாவது எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லது தான். நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அகேன்ஸ்டான ஆள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால கடந்து வருகிற எல்லா காரியங்களும் நமக்கு அனுபவம் தான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற தொடர்பு, நமக்கு ஏற்படுகிற நிகழ்வுகள் அல்லது காரியங்கள், இது எல்லாமே பல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு உண்டாகிறார். நல்லா கவனிக்கணும். ஆனா ஒரு நாளும் உங்க அனுபவம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உங்களுடைய அளவை போடுகிறதா இருந்துடக்கூடாது. அனுபவங்கள் நல்லது, அனுபவங்களை நம்ம கொச்சப்படுத்தல, அது தேவையில்லான்னு சொல்லல, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அந்த அனுபவம் ஒரு நாளும் your experience should not determine your limitation in life. என்னைக்கு உங்க அனுபவம் உங்களுடைய அளவை போட ஆரம்பிக்குதோ அன்னைக்கே சொல்றேன், அன்னைக்கு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நீங்க என்ன பண்ணலன்னா மேக்சிமம் உங்களை பானபலியா வார்க்க உங்களை நீங்க உபயோகப்படுத்த நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஒரு தொழில் செய்கிற ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்களேன், போன வருஷம் நான் இவ்வளோ லாபம் எடுத்தேன், இவ்வளோ காரியம் பண்ணேன்,
இப்போ அந்த தொழில் செய்கிற மனுஷன் இந்த வருஷமும் அதை செஞ்சிட்டா போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நான் சொல்றேன், அந்த அனுபவம் அந்த மனுஷனை ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வச்சிருச்சு. அவர் எதற்காக பிரயாசப்படுவார்? போன வருஷம் அச்சீவ் பண்ணா போதும். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை வித்தியாசமா நடத்துவார். கையை சொல்லுங்க, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா நடத்துவார். ஒவ்வொரு வெற்றியும் வித்தியாசமான வெற்றியார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு உயர்வும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது வித்தியாசமானதாக இருக்கும். ஆனா நான் எதில் செட்டில் ஆயிடுறேன்? போன வாட்டி அடைஞ்ச வெற்றி, போன வருஷம் செஞ்சு வந்துச்சு பார்த்துங்க ஒரு லாபம், அந்த லாபத்தை எப்படியாவது இந்த வருஷம் அச்சீவ் பண்ணிட்டா அதுவே பெரிய சாதனை நினைக்கிறோம். அதான் சொல்றேன், உங்க அனுபவங்கள் உங்களை ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வச்சிருது. ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ நம்முடைய அனுபவங்கள் இன்னும் வளர, நம்முடைய அனுபவங்கள் இன்னும் நம்மளை மேலான காரியங்களை செய்ய வைக்க தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுல பாருங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வாங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம், அதுல பாருங்க 31ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இது என்ன செய்து உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற ஆற்றலை மிதம் மிஞ்சின அளவுக்கு நீங்க உபயோகப்படுத்துவதற்கு இந்த காரியம் உங்களுக்கு அவ்வளவு அருமையா கர்த்தர் தெளிவுபடுத்துவார் பாருங்க. பாருங்க, வாசிப்போமா? தெரிஞ்ச வசனம் தான், ஆனா நீங்க பார்த்து வாசிக்க விரும்புறாங்க. சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் நல்லா நீங்க சொல்லியிருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அதை நான் எப்படி சொல்ல விரும்புறேன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற ஆற்றலை அவர்களுக்கு காட்டுகிறார். God will reveal your potential. உங்க அனுபவத்தை வச்சு உங்களுக்கு உங்க ஆற்றலை காட்டல. கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, உனக்குள்ள எவ்வளவு நிறைவான ஆற்றலை வச்சிருக்கிற, ஆனா நீ எந்த அளவுக்கு பயன்படுத்துகிற என்பதை நீ செக் பண்ணு. தேவனிடத்துல காத்திருந்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் சொல்றார், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பரப்பான். அதுல ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கு பாருங்க, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும். நான் சொல்றது மேக்சிமம் நீங்க உபயோகப்படுத்தும் போது ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படைய மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா இப்ப உங்க அனுபவம் உங்களை லிமிட் பண்ணல. இந்த அனுபவத்தை தேவன் எவ்விதமான வளர்ச்சிக்கு நேராக பல புதிய அனுபவங்களை கொடுப்பதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருக்கிற ஆற்றலை அவர் எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கிறார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறக்கிறோமா? போன வாரம் நான் சொன்னது மாதிரி கழுகா இருக்கிறேனா புறாவா இருக்கிறேனா? சும்மா சவுண்டு போட்டுக்கிட்டு அப்படியே ரெக்கையை அடிச்சுக்கிட்டு போடுற சவுண்டை பார்த்தா பயங்கரமாக பறந்துச்சுப்பா இந்த விசுவாசி அப்படின்னு நினைப்போம். கடைசியில் பார்த்தா புஷ்குன்னு திருப்பி வந்து அப்படின்ட்டு சவுண்டு கொடுப்பாங்க. என்ன சவுண்ட் அது? சொல்றது, ஆண்டவரை நான் உண்மை இவ்வளோ நம்பி இருந்தேன். ஆண்டவர் சொல்லுவா, கழுகுகளை போல செட்டைகளை எழும்பு எழும்பு. மினிமம்லே இருக்காத. நல்லா கவனிங்க, இன்னைக்கு மினிமம் மென்டாலிட்டி இருக்கா? அளவு கொஞ்சம் இது போதும், இந்த அளவில் இது கொஞ்சம் எப்படியோ மினிமமா. ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, உன்னை மேக்சிமம் நான் உன்னை மேக்சிமம் ஒவ்வொரு நாளும் பானம் பலியாக வார்ப்பதுக்காக தான் உன்னுடைய வாழ்க்கை என்னும் கப்பை பாத்திரத்தை நிரப்புறேன். அப்படி நீங்க வார்க்கும் போது நான் சொல்றேன், இந்த வசனம் சொல்லுது, ஓடினாலும் என்ன ஆக மாட்டாங்களா? இளைப்படையார், நடந்தாலும். ஒவ்வொரு நாளும் ஓடுவேன், ஒவ்வொரு நாள் நடப்பேன், ஒவ்வொரு காரியத்தையும் புத்திமானா செய்வேன். நான் செய்வதெல்லாம் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க தான் முதல் பட்டதாரியா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், அதோட நிறுத்திடாதீங்க, மேற்கொண்டு படிங்க. பெரிய பெரிய சாதனைகளை வாழ்க்கையில் செய்யுங்க. பெரிய மேக்ஸ் எஜுகேஷன்ல என்ன மேக்சிமம் இருக்கோ அதை படிங்க. டாக்டரேட் தான் மேக்சிமமா, அதை படிங்க.
சார் சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லேயே நான் தான் முதல் பட்டதாரிங்க, அதுவே போதும், பெரிய சாதனை பண்ணிட்டேன். நான் சொல்கிறேன், அப்படின்னா புறாவை தான் இருக்கிற நீ. கழுகுகளை போல மாறினா நிறுத்த மாட்டேன், ஓடிக்கிட்டே இருப்பேன், நடந்துக்கிட்டே இருப்பேன், சோர்ந்து போக மாட்டேன், இளைப்படைய மாட்டேன். கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்யணுமோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவேன், பானபலியாக வார்த்து கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட மனுஷன் சொல்றார், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமான நடப்பாய், நீ செய்வதெல்லாம். எத்தனை பேர் கையை உயர்த்த அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? நான் செய்வதெல்லாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மினிமம் இல்லை மேக்சிமம். சொல்லுங்க வாய்த்திருந்து, மினிமம் இல்லை. மினிமம் பயன்படுத்திய திருப்தியா இருந்த மினிமம்ஸ்லாம் இப்போ அங்கிருந்து மேக்சிமம்க்கு வரணும், மேலே உயரணும், கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர பறக்கணும். அதுதான் இந்த சத்தியம், அதுக்கு தான் இந்த வசனங்கள், அதுக்கு தான் இந்த போதனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிறதுக்கு ஒரு சத்தியமே தேவையில்லை. நல்லா கவனிங்க, இருக்கிற மினிமமே செய்யறதுக்கு ஒரு சத்தியம் தேவையில்லை, ஒரு வசனம் தேவையில்லை. இல்லை இல்லை, அதை காட்டிலும் பெருசா கர்த்தர் என்ன மூலமா செய்ய. நான் செஞ்சதெல்லாம் இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, இனிமே அதிகமா என்னை பானபலியா நான் வார்க்க, நான் தேவன் விரும்புகிறபடி ஐ வில் போர் அவுட் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையை பானபலியா ஒவ்வொரு நாளும் காலி பண்ற ஒரு பாத்திரம். காலி பண்றதுனா வேற காலி இல்லை, நான் சொல்றது வாழ்க்கை என்னும் பாத்திரத்துக்குள்ள கர்த்தர் நிரப்புகிறத நீங்க அப்படியே எம்டி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அப்படி பண்ணீங்கன்னா, நான் சொல்றேன், ஒவ்வொரு இரவும் சமாதானத்தில் தூங்குற இரவா இருக்கும். ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது சமாதானத்தில் எழும்புகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டியதுக்கும், நீங்க நடக்க வேண்டியதுக்கும், ஓட வேண்டியதுக்கும் நிறைய இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் ஐயா என்னத்த பண்ண போறேன் இன்னைக்கு, அப்படி இல்லை. இன்னைக்கு நான் ஓடணும், இன்னைக்கு நான் நடக்கணும், இன்னைக்கு கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர நான் பறக்கணும். அதுக்கு என்ன கர்த்தர் வழி வச்சிருக்கிறார், அதுக்கு எப்படி என்ன கர்த்தர் நடத்துகிறார், அதுக்கு சரியான விதத்தில் உங்களுடைய கெப்பாசிட்டி, சரியான விதத்தில் உங்களை கம்பேர் பண்ணணும். சரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தில் குழப்படி இருந்துச்சுன்னா மினிமம்லே தான் இருப்போம், ஒழிய மேக்சிமமுக்கு வரமாட்டேன். எத்தனை பேர் மினிமம்ல இருந்து மேக்சிமம் வரணும் அப்படின்றவங்க எழுமி நில்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை நேரத்தில், இந்த செப்டம்பர் மாதம் 1 தேதியில் இன்னைக்கு எங்களை நீர் எப்படி உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்னா, மினிமம் இல்லை மேக்சிமமா ஆண்டவர் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மினிமமா நாங்க எங்க வாழ்க்கை என்னும் பானபலிய பாத்திரத்தை நாங்க வார்த்திருந்தோம்னா, ஆண்டவரே இன்று முதல் மேக்சிமம். சொல்லுங்க வாய் திறந்து, ஆண்டவரே இன்று முதல் மேக்சிமமா எங்க வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை நாங்க பானபலியாய் வார்க்க ஆவியானவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படி உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ கேட்ட வசனங்கள் எல்லாம் எங்களை ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிப்பிக்க வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த வேலைகளை, எந்தெந்த நிலைகளை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீரோ, எங்கெங்கெல்லாம் எங்களை கொண்டு போகிறீரோ, அங்க ஒவ்வொரு நாளும் நாங்க எங்களை பானபலியா இப்பொழுதே 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 நாங்க எங்களை பானபலியா வார்க்கப்படுகிற ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான நிலையில நாங்க வாழ, ஆண்டவரே வெற்றிகரமாய் ஒவ்வொரு நாளும் நாங்க காரியங்களை செய்ய, ஆண்டவரே நாங்க செய்வதெல்லாம் வாய்க்க. எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் செய்வதெல்லாம் வாய்க்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சத்திய வசனங்களை எங்க வாழ்க்கையில் நாங்கள் கைக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் ஓடுவேன். எத்தனை பேர் வாயத்திலிருந்து சொல்றீங்க, ஒவ்வொரு நாளும் ஓடுவேன், ஒவ்வொரு நாளும் நடப்பேன், சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க வாயத்திலிருந்து, நான் சோர்ந்து போக மாட்டேன். அப்படிப்பட்ட தேவ பலன், தேவ ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அற்புதமான கரம் எங்களோடு இருக்கட்டும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியா. உங்களுடைய சமூகத்தில் அவர்கள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நிறைவான சமாதானத்துக்குள் வைத்து நடத்தும். இந்த மாதம் உடைய பிள்ளைகள் கை வைத்து செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மனநிறைவு வரணும். அந்த மனநிறைவு என்ன? மேக்சிமம் என்ன பானபலியாய் நான் வார்த்திருக்கிறேன் என்கிற ஒரு ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனநிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க
ஆவியானவரே, கேட்ட இந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ள நீர் அவர்களுக்குள் வைத்திருக்கிற ஆற்றல், நீர் அவர்களை எவ்விதமான விதத்தில் ஆண்டவரை ஒப்பிட்டு பார்க்க நீர் செய்கிறீர், எவ்விதமான அனுபவங்களை நீர் கொடுக்க விரும்ப அதெல்லாம் ஆண்டவரை தங்க வாழ்க்கையில முழுமையான விதத்துல, மேக்சிமமான விதத்துல உபயோகப்படுத்தி பானபலியாய் வார்க்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு நீர் அருள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு திரும்பி போகட்டும். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் சுகந்தரிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும், தாமதிக்கப்பட்டிருக்கிற சகல நன்மைகளையும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் சுகந்தரிக்க ஆண்டவரே, அதில் வளர பெருக மேன்மை அடைய உம்முடைய ஊழியனாகிய நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீண்ட நாள் காத்திருந்த காரியங்கள் இந்த மாதம் நிறைவேறுகிற ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க நீர் கிருபை பாராட்டுவீராக. அப்படி காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து தேவ தயவும் தேவ கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் நிறைவாய் அவர்களை ஆளுகை செய்யட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.